அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஆன்லைன் கேள்வி நேரம். நம்முடைய மார்க்க அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் அதை பரிசீலனை செய்து கொள்வதற்குமான நேரம் இது. 5 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 5 கேள்விகளுக்கும் 30 செகண்ட்ஸ் டைம் வழங்கப்படும். அந்த 30 செகண்ட்ஸ்க்குள் உங்களுடைய பதில்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ல போடுங்க. 5 கேள்விகளும் கேட்ட பிறகு அதற்கான விடைகள் ஆதாரத்துடன் வழங்கப்படும். இது ஜெயிப்பதற்கோ தோற்பதற்கோ அல்ல, ஒன்று நாம் கற்றுக்கொள்வதற்கு, மற்றொன்று நம்மை பற்றி நாமளே பரிசீலனை செய்து கொள்வதற்கு. அதனால் கேள்விகளை கேட்கின்ற நேரத்திலே அந்த 30 செகண்ட்ஸ் டைம்குள்ள உங்களுடைய பதில்களை கீழே கமெண்ட்ல போடுங்க. இறுதியாக எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க என்பதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீன். அல்லாஹ் ரப்பன்னாஸ் முஸிபில் பாஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அந்த ஷிஃபா அன் லா யுஹாதிரு சகமா. இந்த துவாவை எந்த சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டும்? ஏ, காலை மற்றும் மாலை நேரத்தில். பி, நோயாளியை விசாரிக்க சென்றால். சி, தூங்க முன் படுக்கையை உதறிவிட்டு. டி, பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இதோ ஸ்கிரீனில். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஹ்தமா அமாத்தனா வஹிலையின் நுஷூர். இந்த துவாவை எந்த நேரத்தில் ஓத வேண்டும்? ஏ, தூங்கி எழுந்த பின். பி, தூங்குவதற்கு முன். சி, கெட்ட கனவுகள் கண்டால். டி, வெளியூரில் தங்கும் போது. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். அல்லாஹும்ம இன்னி அஹூதுபிக மினல் குப்ஸி வல் ஹபாயிசி. இந்த துவாவை எந்த சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டும்? ஏ, வீட்டில் இருந்து வெளியேறும் போது. பி, கழிவறையில் நுழையும் போது. சி, கழிவறையில் இருந்து வெளியேறும் போது. டி, வாகனத்தில் இருந்து இறங்கும் போது. உங்களுக்கான நான்காவது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். அல்லாஹ் மஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக. இந்த துவாவை எந்த சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டும்? ஏ, வீட்டிலிருந்து வெளியேறும் போது. பி, வெளியூரில் தங்கும் போது. சி, மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது. டி, மஸ்ஜிதை விட்டு வெளியேறும் போது. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக. இந்த துவாவை எந்த சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டும்? ஏ, மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது. பி, மஸ்ஜிதை விட்டு வெளியேறும் போது. சி, வீட்டிலிருந்து வெளியேறும் போது. டி, வெளியூரில் தங்கும் போது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
முதல் கேள்விக்கான சரியான விடை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். பி, நோயாளியை விசாரிக்க சென்றால் என்பதுதான் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை விசாரிக்க சென்றால் அந்த நோயாளியுடைய கையை பிடித்து இந்த துவாவை கூறுவார்கள் என்கின்ற செய்தியை நமக்கு பார்க்க முடிகின்றது. அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் முஸிபுல் பாஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபி இல்லா அந்த ஷிஃபான் லா யுஹாதிரு சகமா. இறைவா, மனிதர்களின் எஜமானே, துன்பத்தை நீக்குபவனே, நீ குணப்படுத்து, நீயே குணப்படுத்துபவன், உன்னை தவிர குணப்படுத்துபவன் யாரும் இல்லை, நோயை அறவே மீதம் வைக்காமல் முழுமையாக குணப்படுத்து என்ற இந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் என்பதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இரண்டாவது கேள்விக்கான விடை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். ஏ, தூங்கி எழுந்த பின் என்பதுதான் சரியான விடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்த பின் இந்த பிரார்த்தனையை கூறுவார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வஹிலைன் நுஷூர். எங்களை மரணிக்க செய்த பின் உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், மேலும் அவனிடமே நம்முடைய திரும்பிச் செல்லுதல் உள்ளது என்ற இந்த பிரார்த்தனையை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக எங்களை ஹெல்பாட்ன அல்லாஹ்வுக்கே நன்றி புகழ் அனைத்தும், மறுபடியும் நாங்கள் அல்லாட்டே போகிறோம்ன்ற மாதிரி இந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது. சரி, மூன்றாவது கேள்விக்கான விடை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். பி, கழிவறையில் நுழையும் போது என்பதுதான் சரியான விடை. கழிவறைக்குள் நுழையும் போது இந்த பிரார்த்தனை அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸி என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் என்ற செய்தி நமக்கு பார்க்க முடிகின்றது. இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், இறைவா, ஆண் பெண் ஷைத்தான்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த பிரார்த்தனையை நபிகளார் சொல்வார்கள். அதே போல் கழிவறையிலிருந்து வெளியே வருகின்ற இடத்துல ரசூலுல்லாஹ் குஃப்ரானக கூறுவார்கள் என்கின்ற செய்தியை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது. நான்காவது கேள்விக்கான விடை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். சி, மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது என்கின்றது தான் சரியான விடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களில் யாராவது பள்ளிவாசலுக்கு போகின்ற நேரத்தில் இந்த பிரார்த்தனையை சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மஃப்தாஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, இறைவா, உனது அருள் வாசல்களை எனக்காக திறந்து வைப்பாயாக என்ற பிரார்த்தனையை கூறிக்கொள்ளட்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஐந்தாவது கேள்விக்கான விடை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். பி, மஸ்ஜிதை விட்டு வெளியேறும் போது என்பதுதான் சரியான விடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எப்படி பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் போகும்போது அல்லாஹ் மஃப்தாஹ் லி அப்வாப ரஹ்மத்திகன்னு சொல்லிக் கொள்ளணுமோ, அதே போல் பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக, யா அல்லாஹ் உன்னுடைய அருளை வேண்டுகின்றேன் என்று சொல்லி இந்த பிரார்த்தனையை சொல்லிக் கொள்ளட்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடைகளை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே போல் இந்த பிரார்த்தனைகளை நாங்கள் மனனம் செய்து கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் ஓதினார்கள், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் ஓதுவதற்கு நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள், அந்த சந்தர்ப்பங்களில் நாங்களும் இதை கூறி இறைவனிடத்தில் நாங்கள் உதவிகளை தேடிக்கொள்ள வேண்டும். என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்தார்கள் என்று சொன்னால் அதை நாங்களும் செய்ய வேண்டும். அவர்கள் வீணாக எதையும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் தான் இந்த மார்க்க விடயங்களை ரசூலுல்லாஹ் செய்வார்கள். அப்போ அல்லாஹ் இது கற்றுத்தந்திருக்கக்கூடிய, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் தான் இதுவெல்லாம். அப்போ இந்த பிரார்த்தனைகளை நாங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாமளும் இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் இந்த பிரார்த்தனைகளை கூற வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் ரமலானின் இறுதி நாட்களில் அடைந்திருக்கின்றோம். கற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க விடயங்கள் இந்த ரமலானுடன் மாத்திரம் நின்று விடாமல் நம்முடைய வாழ்க்கை முழுதாக அடுத்த ரமலான் வரை நாங்கள் இதை கொண்டு செல்ல வேண்டும். இந்த மாதத்தில் நாங்கள் பெறக்கூடிய இந்த அறிவை, அதே போல இந்த மாதத்தில் நாங்கள் பெறக்கூடிய இறைவனுடைய இந்த இறை அச்சத்தை அடுத்த 11 மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த கல்வியை நாங்கள் மேலும் தொடர வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இதே போல இன்னும் 5 கேள்விகளுடன் நாளை தினத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் ஜாவித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.